Hi everyone, welcome to Option Tamil Trader. ஓகே, இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்றது நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இண்டெக்ஸ் பார்த்துடலாம். இண்டெக்ஸில் வந்து நம்ம நேற்று என்ன லெவல் கொடுத்துருந்தோம்? ஓகேங்களா? நேற்று நம்ம கொடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் கொடுத்துருந்தோம் 25,000. சரிங்களா? R1 ரீசன்ஸ் ஒன்றா வந்து நம்ம 25,076 அப்படின்ற ஒரு லெவல்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் R2க்கு வந்து 25,137. சரிங்களா? அதே மாதிரி சப்போர்ட் 1. சரிங்களா? சப்போர்ட் 1 வந்து 24,924. செகண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,860 அப்படின்ற லெவல்ஸ் வந்து நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? நேற்று வந்து கொடுத்துருந்தோம் மார்க்கெட்டுக்கு. ஓகேவா? ஸோ அது இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல் வரைக்கும் வந்தாங்க, ஆனால் ரீச் ஆகலை. அகைன் என்ன பண்ணிட்டாங்க, அங்கேருந்து ஒரு ரிவர்சலு. சரியா? அங்கேருந்து ரிவர்சல் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, சிந்தட்டிக் லெவல். சரிங்களா? நம்மளுக்கு அந்த சிந்தட்டிக் லெவலை பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டாங்க. ஓகேவா? மார்க்கெட் மேலே போய் அகைன் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு நம்மளுக்கு R1 வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட் வந்து போயிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சிந்தட்டிக் லெவலுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பை தான் நம்ம தேடணும். கீழே இருந்தது அப்படின்னா கீழே, அதாவது நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து நம்ம வாய்ப்பு தேடணும். மேலே இருந்து அப்படின்னா கால் ஆப்ஷன் வந்து நம்ம வாய்ப்பு தேடணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட லாஜிக். ஓகே, அதுக்கப்புறமா நம்மளுக்கு R1 R2 இங்கே வரைக்கும் போகலாம் மார்க்கெட், அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு அதே மாதிரி தான் என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டு இன்னைக்கு R1 வரைக்கும் வந்துட்டு அதுக்கு மேலே போகலை. அதுலேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ரிவர்சல் தான் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுபடி மார்க்கெட் முடிஞ்சது. ஓகே, இன்னைக்கு இண்டெக்ஸில் இதுதான் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ப்ரீமியமில் நம்ம கொடுத்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ ப்ரீமியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 25,000. ஓகேங்களா? நம்மளுக்கு நேற்று இருந்ததில் வந்து ஏடிஎம், அதாவது நேற்று முடிஞ்ச மார்க்கெட்டில் வந்து ஏடிஎம்மாக வந்து பார்த்தீங்கன்னா 25,000 தான் நம்மளுக்கு இருந்தது. ஏன்னா அதில் தான் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த லெவல்ஸ் எடுத்திருந்தோம். ஓகே, நம்மளுக்கு மிட் லெவலாக வந்து பார்த்தீங்கன்னா 76. சரிங்களா? 76 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு மிட் லெவலாக இருந்தது. ஸோ அதுக்கு மேலே யார் இருக்காங்க, அதுக்கு கீழே யார் இருக்காங்க அப்படின்றது தான் நம்மளுக்கு மெயினாக தேவை. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புட் ஆப்ஷன் தான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த 76 ரூபாய்க்கு மேலே இருந்தாங்க. சரியா? ஏன்னா ஓப்பன் ஆனதுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்ததுனால புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு மேலே போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 5 மினிட் நம்மளுக்கு இதில் என்ட்ரி கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ அகைன் வந்து என்ன பண்ணிட்டாங்க, புட் ஆப்ஷன் கீழே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதே மாதிரி சப்போர்ட் லெவல்லேருந்து, அதாவது 38 ரூபான்ற சப்போர்ட் லெவல்லேருந்து என்ன பண்ணுறாங்க, ரிவர்சல் ஆகிறாங்க. ஓகேங்களா? ரிவர்சல் ஆகி நம்மளுக்கு இந்த 76 பிரேக் பண்ணி அகைன் நம்மளுக்கு மேலேயே தான் இருக்காங்க. அந்த 76 ரூபாய்க்கு கீழே வரவே இல்லை. ஏன்னா அவங்க கீழே வந்தாங்கன்னா தான் நம்மளுக்கு என்ன பண்ணும், மார்க்கெட் அகைன் நல்ல ஒரு ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும். ஸோ ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணல, அவங்க அந்த 76 ரூபாய்க்கு மார்க்கெட் என்ன செய்யல, கீழே வரல, கீழே விடலை அதுக்கப்புறமா. ஓகேங்களா? ஸோ அதனால மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, நம்மளுக்கு மேலேயே இருந்திருக்காங்க. ஓகே, புரியுதுங்களா? இந்த 76 ரூபாய்க்கு கீழே இருந்தால் தான் கால் ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன பண்ணும், மார்க்கெட் இங்கே கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ ஆனால் நம்மளுக்கு இந்த 76 ரூபாய்க்கு கீழே வரலை அப்படிங்கும்போது நம்மளுக்கு மார்க்கெட்டு மேலே இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு, 25,000 ரூபாய்க்கு மேலே இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. சரிங்களா? இந்த 25,000 அப்படின்ற லெவலுக்கு மேலே இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அப்படின்றத நம்மளுக்கு இதுலேருந்து புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம அதுவும் இல்லாமல் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, கரண்ட் வீக்கில் நீங்கள் பண்ணுறதை விட நெக்ஸ்ட் வீக்கில் நீங்கள் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீக்கில் நீங்கள் ட்ரேட் பண்ண கூட நான் வந்து இது பண்ணலை. நீங்கள் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, நெக்ஸ்ட் வீக்கை வந்து நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு அதை பேஸ் பண்ணி நம்ம இதில் கூட நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ட்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா அது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரியா? இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, பிரேக் பண்ணி மேலே போகும். நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல், ஃபர்ஸ்ட் சப்போர்ட் லெவல் 38க்கு வந்தாங்க. ஸோ அங்கேருந்து ரிவர்சல் நம்மளுக்கு கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்கல. சரிங்களா? அகைன் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணி செகண்ட் சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டாங்க. செகண்ட் சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 28 ரூபாய்க்கு வந்துட்டாங்க. 28 ரூபாய்க்கு வந்துட்டு அகைன் அதுலேருந்து ரிவர்சல் 38, வெறும் 10 பாயிண்ட் அதுலேருந்து ரிவர்சல் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? சரி, நம்ம வந்து இப்போ
நெக்ஸ்ட் வீக்கில் என்ன நடந்திருக்கு சரிங்களா. நம்ம நெக்ஸ்ட் வீக் லெவல்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ அந்த லெவல்ஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா. ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக்கான லெவல்ஸ். ஓகேங்களா. இது நம்ம நேற்று கொடுத்துருந்தோம் அதே லெவல்ஸ் தான். ஓகே ஸோ அந்த லெவலில் என்ன ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காலையிலேயே வந்து என்ன ஆயிருக்கு, நம்மளுக்கு புட் ஆப்ஷன் வந்து இந்த 150 அப்படின்றது நம்மளுக்கு மிட் லெவலாக இருந்திருக்கு நெக்ஸ்ட் வீக்குள்ளதுக்கு. ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு மேலே போயிருக்காங்க. ஸோ அதுக்கு மேலே போகவே இல்லை சரிங்களா. அதுக்கு மேலே என்ன செய்யலாம், அவங்க புட் ஆப்ஷன் வந்து போகல. நம்மளுக்கு 150க்கு மேலே வந்து போயிருக்காங்க. 160 ரூபா வரைக்கும் போயிட்டு அகைன் வந்து என்ன ஆயிருக்காங்க, மீட் ஆயிருக்காங்க. மீட் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து மேலே வந்துட்டாங்க சரிங்களா. டாமினேட் பண்ணி கால் ஆப்ஷன் வந்து என்ன செஞ்சுட்டாங்க, மேலே வந்துட்டாங்க. 150 ரூபாய்க்கு மேலே வந்துட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், கால் ஆப்ஷன் தான் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நம்ம நினச்சிக்கணும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் இந்த டயத்துக்கு 10 மணிக்கு இவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிந்தட்டிக் ஃபீச்சர் லெவல் பக்கத்தில் வந்துட்டாங்க. ஓகேங்களா. இங்கே தெரியுதுங்களா, ஸ்பாட்லேயும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, சிந்தட்டிக் ஃபீச்சர் லெவலுக்கு வந்துட்டாங்க. ஸோ அகெயின் நம்மளுக்கு பிரேக் கிடச்சிருக்கு சிந்தட்டிக் ஃபீச்சர் லெவலில். ஸோ அகைன் நம்மளுக்கு என்ன பண்ணிட்டாங்க, சிந்தட்டிக் ஃபீச்சர் லெவலுக்கு மேலே தான் மார்க்கெட் வந்து இருந்திருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களும் இந்த 150 கீழே வரவே இல்லை. கால் ஆப்ஷன் என்ன பண்ணல, 150 கீழே வரல. நம்மளுக்கு அழகான ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இங்கேயே ஒரு என்ட்ரி கிடச்சிருச்சு சரிங்களா. ஸோ நான் இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து கரண்ட் வீக்கில் நான் வந்து என்ட்ரி எடுத்திருந்தேன். ஓகேங்களா. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நான் கரண்ட் வீக்கில் என்ட்ரி எடுத்திருந்தேன். ஸோ நல்ல மார்க்கெட் தான் இன்னைக்கு சரிங்களா. ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதை பிரேக் பண்ணி நம்மளுக்கு 150லேருந்து எங்கே வர போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 205 வரை போயிருக்காங்க சரியா. ஸோ நான் ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருந்தேன், என்ன நம்ம குரூப்பில் வந்து நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்து சொல்லியிருந்தேன் சரிங்களா. என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, புட் ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து இந்த இது வரைக்கும் டார்கெட் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால இவங்க சப்போர்ட் லெவலுக்கு வந்ததுமே நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த கால் ஆப்ஷன் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் வந்து வந்தாலே போதுமானது. ஸோ நம்ம இவங்களை நம்ம பேஸ் பண்ணி என்ன பண்ணியாச்சு, கால் ஆப்ஷனை எக்ஸிட் பண்ணியாச்சு சரிங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சப்போர்ட் லெவலுக்கு வந்துட்டாங்க. இவங்க சப்போர்ட் லெவல் வந்தோடனே நம்ம கால் ஆப்ஷனை எக்ஸிட் பண்ணியாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இவங்க சப்போர்ட்லேருந்து ரிவர்சலாக ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் ஆக முடியல. அகைன் என்ன பண்ணியிருக்காங்க, சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டாங்க. ஓகேங்களா. அதனால நம்மளுக்கு கால் ஆப்ஷன் வந்து இன்னைக்கு கீழே வரவே இல்லை. ஸோ அதனால நம்மளுக்கு மார்க்கெட் மேலே தான் இருந்தது. ஓகேங்களா. ஸோ இதுதான் இன்னைக்கு மார்க்கெட்டில் நடந்தது சரிங்களா. இந்த லெவல்ஸ் எப்படி பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்றத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே டன். இதுக்கும் நம்மளுக்கு அதே மாதிரி தான் 151 அப்படின்றது நம்மளுக்கு வந்து மிட் லெவலாக இருந்தது. 207 அப்படின்றது நம்மளுக்கு வந்து R1, 259 அப்படின்றது R2 சரிங்களா. ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2. சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 107, 80, அதாவது ரெண்டாவது செகண்ட் சப்போர்ட். தேர்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 53. ஓகேங்களா. இதுதான் சப்போர்ட் லெவலாக வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் நம்ம வந்து நேற்று கொடுத்த லெவல்ஸ். ஓகேவா. சரி, இதுக்கப்புறமா நம்ம வந்து நாளைக்குள்ள மார்க்கெட்டுக்கு பார்க்க போகிறோம். நாளைக்குள்ள மார்க்கெட்டுக்கு வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்குள்ள கான்ட்ராக்ட் படி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. இந்த வீக்கில் வந்து நாளைக்கு நம்மளுக்கு எக்ஸ்பைரி இருக்குது. எக்ஸ்பைரி டே அன்னைக்கு வந்து நம்ம அதை வந்து பார்க்க போகிறது இல்லை. அந்த ஸ்கிரிப்டில் வந்து நம்ம ட்ரேடும் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் வீக்கில் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. சரி, நம்ம இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 தான் ஆகுது. நம்மளுக்கு 7 மணிக்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா செட்டில்மெண்ட் கொடுப்பாங்க சரிங்களா. என்எஸ்சிலேருந்து 7 மணி 8 மணி ஆகிடும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வர்றதுக்கு. ஸோ அது வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் வீக்குள்ள லெவல்ஸ், அதாவது நாளைக்குள்ள லெவல்ஸ் வந்து நம்ம எடுக்க போகிறோம் சரிங்களா. ஸோ அது வந்தோடனே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா. சாரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து என்எஸ்சிலேருந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இதில் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் செயின். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்டிபி இருக்கு. இது கால் ஆப்ஷன் எல்டிபி, இது புட் ஆப்ஷன் எல்டிபி சரிங்களா. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு என்எஸ்சியில் வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸ் என்ன கொடுக்குறாங்களோ அது வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆகிடும். ஸோ அதை வச்சு நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த எல்டிபியில் எதில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு பார்க்கணும் சரிங்களா. இது வந்து காலோட எல்டிபி, இது வந்து புட்டோட எல்டிபி. ஓகேங்களா. ப்ரீவியஸ் க்ளோசிங் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இந்த எல்டிபின்ற இடத்துல தான் நம்மளுக்கு இன்றைக்கி வந்து என்ன இருக்குது, மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா.
ஸோ இந்த எல்டிபி வந்து நாளைக்கு வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல வந்துடும், அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸ் அப்படின்ற இடத்துல வந்துடும். ஸோ நம்ம வந்து இப்போ எல்டிபி அதில் வந்து எதில் நம்ம கம்மியாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்எஸ்சிலேருந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸ் என்ன இருக்கோ அந்த இது வந்து இங்கே வந்து அப்டேட் ஆகிடும். சரிங்களா? ஸோ அதுதான் இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது நடுவில் இருக்கிற ஸ்ட்ரைக்கு 25,000 எப்படி 25,100. ஓகேங்களா? ஸோ இந்த 25,100 அப்படின்ற இடத்துல தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கு, மார்க்கெட் வந்து டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த 25,100ல் நம்மளுக்கு வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கானா கிடையாது. இது வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் எங்கே க்ளோஸ் ஆயிருக்கோ அந்த இதோட செட்டில்மெண்ட் ப்ரைஸ் தான் நம்மளுக்கு வந்து இங்கே வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு 25,100ல் தான் நம்மளுக்கு என்ன செய்யுது, சிந்தட்டிக் ஃபியூச்சர் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு 25,100 தான் நம்மளுக்கு என்ன செய்யணும், அடுத்த மணியாக நம்ம எடுத்துக்கணும். 134 கால் ஆப்ஷன், 145 புட் ஆப்ஷன் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்துக்குள்ள எக்ஸ்பெரி. ஓகேங்களா? தெரியுதுங்களா? 28/8/2025. ஓகேங்களா? ஸோ ஏன்னா நம்மளுக்கு நாளைக்கு எக்ஸ்பெரி இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து அதில் வந்து ட்ரேட் பண்ண மாட்டோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்குள்ளது தான் நம்ம வந்து எடுக்கணும். சரிங்களா? 28ஆம் தேதிக்குள்ள எக்ஸ்பெரி தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், சூஸ் பண்ணியிருக்கோம். புரியுதா? ஸோ அதில் தான் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், இன்னைக்கு வந்து லெவல் எடுக்க போகிறோம். ஸோ அந்த லெவல் எப்படி எடுக்கலான்றதை பார்த்துடலாம். ஓகேங்களா? சரிங்க. நம்ம வந்து இப்போ என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,100 கால் ஆப்ஷன், 25,100 புட் ஆப்ஷன் வந்து நம்ம வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ இதை வச்சு தான் நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுதான் நம்மளுக்கு வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சராகவும் இருக்குது. சரியா? ஸோ இதை வச்சு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு மிட் ரேஞ்ச் என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 139 ரூபா 68 பைசான்றது கிடச்சிருக்கு. சரியா? ஸோ அப்போ நாளைக்கு நம்ம என்ன பார்க்கணும், இதுக்கு மேலே யார் இருக்க போகிறாங்க, சரியா, இதுக்கு கீழே யார் இருக்க போகிறாங்க, அதுதான் நம்மளுக்கு வந்து நாளைக்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஓகேங்களா? சரி, நாளைக்கு மார்க்கெட்டு எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி தான் இந்த லெவல் தான் நம்மளுக்கு என்ன செய்யும், வரும். நம்ம எப்பவும் சொல்கிறது தான், மார்க்கெட் வந்து 25,100 தான் ஓப்பன் ஆகணும்னு கிடையாது. 25,000 ஓப்பன் ஆகலாம், 25,200 கூட ஓப்பன் ஆகலாம். சரிங்களா? நம்மளுக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனாலும் என்னது, நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், இந்த லெவல்ஸை மட்டும்தான் என்ன செய்ய போகிறோம், மார்க் பண்ண போகிறோம். நம்மளுக்கு அந்த லெவல்ஸு நம்மளுக்கு அந்த நேரத்தில் வந்து 5 மினிட் க்ளோஸ் வச்சு எது நம்மளுக்கு ஏடிஎம்மாக இருக்கோ அந்த ஏடிஎம்மில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணிடுறோம். ஓகேங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிட் லெவல் என்ன வருது, 139 ரூபா 68 பைசா அப்படின்றது வந்திருக்கு. அடுத்த R1 நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 195. R2 என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 244. R3 என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 293. சரியா? ஸோ அதே மாதிரி சப்போர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 96. சப்போர்ட் 2 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 72. சப்போர்ட் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 48. சரியா? நம்ம நாளைக்கு வந்து ப்ரீமியத்தில் நம்மளுக்கு என்ன செய்யும், இந்த லெவல் தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த லெவலை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க உங்கள் சார்ட்டில். ஓகே, நம்மளுக்கு நாளைக்கு ஃப்ளாட் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன செய்யலாம், இந்த ஸ்ட்ரைக்கே நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் நம்மளுக்கு கேப் அப் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சுன்னா நம்மளுக்கு அதில் என்ன ஏடிஎம்மாக வருதோ அந்த ஏடிஎம்மில் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த லெவல்ஸ் எல்லாத்தையும் போட போகிறோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஈஸி தான், போட்டுக்கோங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தோம் இன்னைக்கு நம்மளோட லெவல்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆச்சு. நம்ம ஆல்ரெடி டெய்லி வந்து லெவல்ஸ் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து டெய்லி அப்டேட்டுக்கு டெய்லி வந்து நம்ம லெவல்ஸ் வந்து என்ன செய்வோம், ப்ரீமியம் பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? சரி, நம்மளோட டெலிகிராம் சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? நம்மளுக்கு வந்து கேப் அப் கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நம்மளோட இண்டெக்ஸ் லெவல்ஸ் வந்து மாறும். ஸோ அதை வந்து நான் வந்து என்ன செய்வேன், காலையில் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஓகே. சரி, நம்ம இப்போ வந்து ஆப்ஷன் ப்ரீமியத்தோட லெவல்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. நம்ம வந்து இண்டெக்ஸ் லெவல் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து இண்டெக்ஸ் பார்க்கலாம். இண்டெக்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அதே 25,100 பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த லெவல்ஸ் வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா?
ஸோ இது வந்து நம்மளை எப்போன்னு சொல்கிறது போல தான் சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல். சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25,088 அப்படின்ற ஒரு லெவல் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ நாளைக்கு வந்து மார்க்கெட்டு இதுக்கு மேலே இருக்க போகிறாங்களா இதுக்கு கீழே இருக்க போகிறாங்களான்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது மேலே இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரீசன்ஸ் 1 எதுவாக இருக்கும்? 25,233. சரிங்களா? இது வந்து நம்மளுக்கு R1. R2 வந்து பார்த்தீங்கன்னா 25,289 அப்படின்ற ஒரு லெவல் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டு 24,954 அப்படின்னு இருக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24,896. சரிங்களா? இந்த 2 சப்போர்ட் லெவல் வந்து நம்மளுக்கு என்ன செய்யுது இருக்குது. ஸோ இதையும் வந்து நம்ம என்ன செய்யலாம்? ஷார்ட்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஓகே ஓகே டன். ஸோ இதையும் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, அது மாதிரி R1, R2. சரிங்களா? ரெசிஸ்டன்ஸ் 1, ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கு. ஸோ இந்த லெவல்ஸ் என்ன பண்ணுங்க நாளைக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான லெவல்ஸ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சிந்தட்டிக் ஃபியூச்சர் லெவல்ஸ் தான். சரிங்களா? அதாவது 25,088 அப்படின்ற ஒரு லெவல் வந்து இருக்கு. அதாவது இன்னைக்கு மார்க்கெட் வந்து சிந்தட்டிக் ஃபியூச்சர் வந்து எங்கே க்ளோஸ் ஆயிருக்குன்னா இந்த இடத்துல தான் க்ளோஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு. ஸோ அந்த லெவல்ஸ் தான் நம்ம பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்கோம்? 25,100 அப்படின்ற ப்ரீமியத்தோட வேல்யூஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? ஆப்ஷனுக்கு எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ அதே பொறுத்து தான் நம்மளுக்கு இதுலையும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லெவல்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லெவலுக்கு மேலே இருக்குதா மார்க்கெட் நாளைக்கு, இந்த லெவலுக்கு கீழே இருக்குதா மார்க்கெட் நாளைக்கு அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சரி, நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணணும்? நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? லெவல்ஸ் எடுத்து அதில் தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். ஸோ அதனால மோஸ்ட்லி வந்து எக்ஸ்பைரி டேல வந்து ட்ரேட் பண்ணுறதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்க பாருங்க. சரிங்களா? அது ஏன்னா அப்படின்னா நம்மளுக்கு வந்து சைடு வேஸில் போச்சு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிகே ஆகிடும். டிகே ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப லாஸ் ஆகிடும். ஸோ அதனால நம்ம எப்போவுமே என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் வீக் கான்ட்ராக்ட்ல தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் நீங்கள் அழகாக தாராளமாக பண்ணலாம். எக்ஸ்பைரி டேல கூட நான் வந்து எக்ஸ்பைரி டேல பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா? பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்கன்னா பண்ணுங்க. கொஞ்சம் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்பைரி டே வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக்கு கான்ட்ராக்டில் நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஏன்னா நம்மளோட கேபிட்டல் வந்து நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும்? சேஃபாக வச்சுக்கணும். ஓகே ஓகே இதுதான் வந்து நம்மளோட லெவலாக இருக்குது. ஸோ இந்த லெவலை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம நாளைக்கு வந்து வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே பாய், நாளைக்கு பார்க்கலாம்.